குலதெய்வம் அப்படின்றது யாருன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக உருவாக்கி கொடுத்தது. அந்த இடங்களில் நம்மளுடைய முன்னோர்களுடைய தெய்வசக்தி பொருந்திய ஆன்மாக்கள் அங்கே இருக்கும். அந்த ஆன்மாக்களுடைய துணையும் அந்த இறை ஆற்றல் ஆறா அந்த சக்தியும் நமக்கு இரண்டும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு பலன் தரக்கூடிய இடம்தான் குலதெய்வ கோயில் உள்ள இடம். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றத பொறுத்தவரைக்கும் குலதெய்வத்தை பற்றிய செயல்கள் பொறுத்தவரை எந்த நேரத்திலும் தன்னுடனே இருக்க வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனால் பலருக்கும் இருப்பதில்லை. இப்போ வருடந்தோறும் தொடர்ச்சியாக பலவிதமான பூஜைகள் செய்யக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு குலதெய்வம் பொறுத்தவரை ஒவ்வொரு குலத்திற்கு தகுந்தாற்போல் வழிபாடு முறைகள் இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு அவங்களுடைய முன்னோர்கள் என்ன மாதிரியாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அதற்கு தகுந்தாற்போல் பூஜைகள் இருக்கும். அப்போ அவ்வளோ பூஜை முறைகள் செய்தும் தனக்கு பலன் கிடைக்கல அப்படின்றவங்க இங்கே மிக அதிகமாக இருக்காங்க. அதற்கு முதல் காரணமாக இருப்பது அவர்களுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம். முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம் ஒன்று. இரண்டாவது இவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணியம். இந்த இரண்டும் கலந்துதான் ஒரு மனிதனுடைய பிறப்பு இருக்கின்றது. இப்போ இந்த பிறப்பிற்கு தகுந்தாற்போல் அந்த பாவ புண்ணியத்தின் அளவுகோல் அப்படின்றத நம்ம ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த பாவத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய பாதிப்புகள் மட்டுமா, மற்ற நம்ம கூட இருக்கக்கூடிய சில எதிர்மறை சக்திகளால் வரக்கூடிய பாதிப்புகளா, அல்லது எதிரிகளால் வரக்கூடிய பாதிப்புகளா, அல்லது தீய சக்திகளால் வரக்கூடிய பாதிப்புகளா, எதனால் இந்த குலதெய்வம் ஒருவருக்கு முழுமையாக பலன் தராமல் இருக்கின்றது என்பதை முதலில் தெளிவாக பார்க்கணும். இப்போ நாங்கள் கும்பிட்றோம், 10 பேர் பங்காளி இருக்கிறோம், 100 பேர் பங்காளி இருக்கிறோம். 10 பேர் சேர்ந்து கும்பிட்டாலும் சரி, 100 பேர் சேர்ந்து கும்பிட்டாலும் சரி, சிலருக்கு உடனே நல்ல பலன் கிடைச்சிடும், சிலருக்கு கிடைக்காது. அந்த கிடைக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு.